ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சங்கராந்தி என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். நம்ம ஜோதிடம், அதாவது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோமானால் 12 கட்டங்கள் இருக்கும். அந்த 12 கட்டங்கள் 12 ராசிகளை குறிக்கும். மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசின்னு 12 ராசிகளை குறிக்கும். அதில் முக்கியமாக என்னென்றால் இவை எல்லாம் சூரியனை அடிப்படையாக வைத்துத்தான் கணக்கிடப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 12 சங்கராந்திகள் உள்ளன. இப்போது தை மாதம் பிறக்கிறது. தை மாதம் பிறக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அந்த மாதம் முழுவதும் மகரத்திலே இருப்பார். எனவே தான் அதை மகர சங்கராந்தி என்று சொல்கிறார்கள். ஒன்று. அதன் பிறகு மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு செல்லும், கும்ப சங்கராந்தி. அதுபோல் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லும் போது தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் பிறக்கும். இதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு உண்டு. மேஷத்தில் சித்திரை மாதம் முழுவதும் இருப்பார். அதுபோல் வைகாசி என்று சொல்லும்போது ரிஷபத்தில் இருப்பார். மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு செல்லும் போது ரிஷப சங்கராந்தி. ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு செல்லும்போது மிதன சங்கராந்தி. ஆக மொத்தம் 12 சங்கராந்திகள் உள்ளன. கடகராசிக்குள் சூரியன் நுழையும் போது தட்சிணாயனம், ஆடி மாதம் பிறக்கும். தட்சிணாயனம் புண்ணிய காலம், அதாவது சூரியன் தனது தேரை தெற்கு நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் அந்த கடகராசிக்கு செல்லும் போது இவையெல்லாம் இருக்கிறது. இதுபோல்தான் தனுசு மாதம் என்பது விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு நுழையும் போது மார்கழி மாதம் பிறக்கும். அந்த நேரம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம். ஆக மொத்தம் ஒரு சங்கராந்தி மட்டுமல்ல, 12 சங்கராந்திகள் உள்ளன. அந்த ராசி தான் பேர். மேஷ சங்கராந்தி, ரிஷப சங்கராந்தி, மிதுன சங்கராந்தி, கடைசியாக மீன சங்கராந்தி. மேஷத்தில் தமிழ் வருஷ பிறப்பு பிறக்கிறது. இவையெல்லாம் ஒரு கணக்கு உள்ளன. அதன் அடிப்படை எது அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுகிறது என்றால் அந்த சூரியனின் மூமெண்ட், நகர்வு, அதை வைத்துத்தான் இதையெல்லாம் கணக்கிடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்கள அனுபவம்.